வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. புரட்சிக்காரர்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட்ட போது கர்சன் வில்லி என்ற ஆங்கில அதிகாரியை கொன்ற மதன்லால் டிங்ரா பற்றி சொன்னீர்கள். அதுவும் லண்டனில் வைத்துக் கொன்றார் என்றீர்கள். அந்த பின்னணி என்ன தாயே? மகனே சிவா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் புரட்சி வழி தேசியம் பேசியவர்களால் நிகழ்த்தப்பட்ட முதல் படுகொலை அதுதான். அதுவும் தங்கள் நாட்டில், தங்கள் மண்ணில் இந்திய புரட்சியாளன் ஒருவனால் தங்கள் அதிகாரி கொல்லப்பட்ட போது அதிர்ந்து போய் நின்றார்கள் ஆங்கிலேயர்கள். தங்கள் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்று உணர்ந்தபோது அவர்களின் அச்ச உணர்வு பன்மடங்கு பெருகியது. மதன்லால் டிங்ரா பஞ்சாப் மாநிலத்தில் 1883 பிப்ரவரி 8 பிறந்தான். ஆங்கிலேய அதிகாரி கர்சன் வில்லியை அவன் சுட்டுக் கொன்ற போது அவனுக்கு வயது 22 தான். சிறு வயதில் இந்தியாவில் ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்தான். சில காலம் டோங்கா எனப்படும் பயணிகள் வண்டியை இழுக்கும் பணியை செய்தான். ஒரு நிறுவனத்தில் சாதாரண தொழிலாளியாக பணியாற்றினான். அந்த நிறுவனத்தில் தொழிற்சங்கம் ஒன்றை அமைக்க முயற்சித்த போது நிறுவனத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். நேர்மையாளன், தேசத்தின் மீதும் அபார பற்று கொண்டவன் டிங்ரா. அவன் வேலை இழந்த பின் இனி டிங்ராவுக்கு இந்தியா ஒத்துவராது என்று நினைத்த அவன் அண்ணன் மேல் படிப்பிற்காக மதன்லாலை லண்டனுக்கு அனுப்பினான். அங்கே மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தான் டிங்ரா. லண்டனில் சாவர்கர் ஏற்படுத்திய ஃப்ரீ இந்தியா சொசைட்டியிலும் அபினவ் பாரத் இயக்கத்திலும் சேர்ந்தான் டிங்ரா. சாவர்கர், வாவேசு ஐயர், ஷாம்ஜி கிருஷ்ண வர்மா என தீவிர போக்குள்ள தலைவர்களின் நெருங்கிய நட்பு அவனுக்கு கிடைத்தது. லண்டன் இந்தியா ஹவுஸில் உறுப்பினராக இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல டிங்ராவுக்கு புரட்சி வழி தேசியத்தில், ஆயுத போராட்டத்தில் அதிக நாட்டம் ஏற்பட்டது. லண்டனில் ஆயுத பயிற்சி சாலை ஒன்றில் சேர்ந்து தீவிர பயிற்சி பெற்றான். துப்பாக்கியை கையாள தெரிந்து கொண்டான். 1905 கர்சன் செய்த வங்க பிரிவினை பெரும் கிளர்ச்சியை தோற்றுவித்திருந்தது. 1909 கர்சன் லண்டனுக்கு வந்தான். அதுதான் சரியான நேரம் என்று கர்சனை கொலை செய்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிர்ப்பை காட்ட நினைத்தான் மதன்லால் டிங்ரா. ஆனால் கர்சனை நெருங்க முடியவில்லை. அடுத்து லார்ட் மார்லியின் மீது பார்வையை திருப்பினான். அவனையும் நெருங்க முடியவில்லை. இறுதியாக இந்திய அரசில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருந்த கர்சன் வில்லியை கொல்வது என்று முடிவு செய்தான். தனது திட்டத்தை வாவேசு ஐயரிடமும் சாவர்கரிடமும் சொல்லி ஆசி பெற்றான். 1909 ஜூலை 1 லண்டனில் இந்தியன் நேஷனல் அசோசியேஷனின் வருடாந்திர கொண்டாட்டத்தில் சர் கர்சன் வில்லி தன் மனைவியுடன் பங்கேற்றான். விழா முடிந்து கர்சன் வில்லி அரங்கை விட்டு வெளியே வந்தபோது இரவு 11:20. கர்சன் வில்லியை நெருங்கிய டிங்ரா அவனிடம் பேச முற்பட்டான். அவன் பேச்சை கேட்க வில்லி குனிந்த போது
தன் வலதுபுற கோட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து 5 முறை கர்சன் வில்லியின் முகத்தை நோக்கி சுட்டான். 4 குண்டுகள் முகத்தில் பாய்ந்தன. அருகே நின்றிருந்த கவாஸ்ஜி லால் காகா என்ற பார்சி இனத்தைச் சேர்ந்த டாக்டர் டிங்ராவை தடுக்க முயற்சி செய்த போது அவன் மீதும் 2 குண்டுகள் பாய்ந்தன. 2 பேரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள். டிங்ரா தப்பி ஓடவில்லை. துப்பாக்கியை கையில் பிடித்தபடி நின்றான். பிரிட்டிஷ் அரசு ஸ்தம்பித்து போனது. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய சுதந்திரத்திற்காக செய்யப்பட்ட முதல் கொலை அதுதான். அதுநாள் வரை சுதந்திரமாக சுற்றித் திரிந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் முதல் முறையாக தங்கள் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு